யோசேப்பு தன்னோட வாலிப வயதுல பாவத்துக்கு நோ அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்து தேவ திட்டத்துக்கு எஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனை எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு நோ சொன்ன காரியத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்ல. யோசேப்பு வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. யோசேப்புவோட வாழ்க்கையில நிறைய தனிமை, இழப்பு, அவமானம், துரோகம், வீண் பழி அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் யோசேப்போட வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா யோசேப்பு இது எல்லாத்தையும் ஏன் எனக்கு அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளோடயே அந்த சூழ்நிலையில அமிழ்ந்து போகல. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தேவனை மட்டுமே நோக்கி பார்த்து ஓடினார். எனக்கு ஏன் இதை அனுமதிச்சீங்க, நான் ஏன் உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கல. எப்படிப்பட்ட பாதையில யோசேப்ப ஆண்டவர் நடத்தினாலும் ஒவ்வொரு பாதையிலும் தேவனுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை யோசேப்பு வாழ்ந்தார். இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது இழப்பு, இல்லைன்னா நிந்தை, அவமானம், வீண் பழின்னு சொல்லி பல காரணங்கள் நம்ம சூழ்ந்து கொள்ளலாம். இது நிமித்தமாக நான் இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி எந்த பாவ பழக்கத்துக்கும் நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துடவே கூடாதுங்க. யோசேப்பு போல பாவத்துக்கு நம்ம நோ அப்படின்னு சொல்லி இந்த டிசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் இன்னைக்கு நம்மளையும் நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கும் இந்த வாலிப வயசுல நீங்க பாவத்துக்கு நோ அப்படின்னு சொல்றதுக்கும் தேவ திட்டத்துக்கு, அதாவது உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு எஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க ரெடியா இருக்கீங்களா?